ஸோ புதியவர்கள் 2 பேர் தான் இணைந்திருக்கிறீர்கள் போல இருக்கு. ஸோ உங்களுடைய நாள், இன்றைய நாள் எப்படி இருந்தது? ஸோ உங்களுடைய தியானம் எப்படி போகின்றது? உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கிறதா? இருந்தால் அதை பார்த்துவிட்டு நாம் மேலாக செல்லலாம். தொடர்ந்து வகுப்பை ஸோ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் நாம் எமது வாழ்வை எதிர்நோக்கின்றோம். ஸோ வாழ்வை நோக்குவது என்பது என்னவென்றால் எமக்கு முன்னால் பிரச்சனைகள் வருகின்றது. ஸோ அந்த பிரச்சனைகளை நாம் எதிர்கொண்டு அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு அது வாழ்வில் நாம் முன்னேற வேண்டும். ஸோ படிப்பவர்களுக்கு படிப்பதில் படிக்கும்போது அதில் நிறைய பிரச்சனைகள், சவால்கள் வரும். வேலை செய்பவர்கள் தொழில் இடங்களில் சவால்கள், தொழிலில் எவ்வாறு முன்னேறுவது என்ற சவால்கள், மற்றும் வாழ்க்கையில் இருப்பவர்கள், குடும்பத்தில் இருப்பவர்கள், தாயோ தந்தையோ, அவர்களுக்கு நிறைய சவால்கள், பிள்ளைகள் பற்றிய சிந்தனைகள். ஸோ ஒவ்வொரு நாளும் நாம் நிறைய எமது வாழ்வை எதிர்நோக்க வேண்டும். ஸோ நிறைய பிரச்சனைகள் வருகின்றது. ஸோ இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் என்ன தீர்வு, எவ்வாறு இவற்றை சமாளிப்பது? ஸோ நான் தனியாக இருந்து அவற்றை சமாளிக்க வேண்டுமா? நான் தனித்தவனா? யாராவது உதவி செய்ய இருக்கிறார்களா? யாரிடமாவது தஞ்சம் அடையலாமா? இந்த இதுகளை எவ்வாறு இதுகளிலிருந்து தப்பி ஓட முடியாது. நாங்கள் வாழ்ந்தே ஆக வேண்டும். அப்போ யாராவது உதவி செய்ய வருவார்களா? ஸோ என்ன மாதிரியான உதவி தேவை? ஸோ சிறந்த உதவி என்னன்னு சொன்னால், அவற்றை நாம் எதிர்நோக்கும் திறனையும் அறிவையும் நமக்கு யாராவது தருவார்கள் என்றால், இப்போ காசு உதவியோ ஒரு சின்ன உதவியோ செய்துட்டு போனால் அது பிறகு நாங்கள் அவை நெடுக செய்ய முடியாது. ஒருவர் நெடுக அதை எங்களுக்கு செய்து கொண்டிருக்க முடியாது. ஆனால் அதை நாங்களே எதிர்கொள்ளும் திறனை நமக்கு யாராவது தருவார்கள் என்றால், அந்த திறனையும் அதற்கான அறிவையும், அதுவே சிறந்த உதவி. ஸோ அந்த நேரத்தில் நாம் யார் நமக்கு இருக்கின்றார்கள் என்று நாம் சிந்தித்தோம் என்றால், நாம் தனியாக இல்லை, நாம் தனித்தவர்கள் அல்ல. நாம் ஒரு தூய ஆத்மா, இந்த பரமாத்மா என்று சொல்லுவோம். அதாவது இந்த பிரபஞ்ச சக்தி, அதன் ஒரு அங்கம்தான் நாம். அதை யாரும் மறக்க முடியாது. நாம் அதில் ஒரு அங்கம். ஸோ எனது இந்த கை தனியே இயங்க முடியாது. ஏனென்று சொன்னால் இந்த கை எனது இந்த உடலின் ஒரு பாகம். அதே போல்தான் நாமும் இந்த பிரபஞ்ச சக்தியின் ஒரு பாகம். நாம் மறக்க முடியாது, தனியே இயங்க முடியாது. எனவே அந்த முழுமையின் உதவியை பெற்றே ஆக வேண்டும். முழுமையை அடைய வேண்டுமானால் அதே இந்த கை தனியே இயங்க முடியாது. இந்த மூளையின் அறிவுறுத்தல்களை கேட்டே ஆக வேண்டும். ஸோ இன்றைக்கு நாம் பார்ப்போம். நமக்கு நிறைய சவால்கள், வாழ்க்கையில் நிறைய சவால் என்று நாம் சொல்ல முடியாது. அவை எமது தேவைகள்
சில நேரங்களில் அவை பிரச்சனைகள் ஆகின்றது. ஸோ அவற்றை நாம் எவ்வாறு எதிர்கொள்வது? அவை பல வகை இருக்கலாம், ஆனால் எதிர்கொள்ளும் முறை ஒன்றே ஒன்றுதான், எதிர்கொள்ளும் வழி ஒன்றே ஒன்று. ஸோ அதை நாம் இன்று பார்ப்போம். ஸோ தியானத்தில் முன்னேற நமக்கு ஒழுங்கான பயிற்சி அவசியம். ஸோ காலை மாலை வீட்டில் தியானத்தை நீங்கள் தொடர வேண்டும். இந்த வகுப்புக்கு வருவதோடு நீங்கள் வீட்டிலும் முயற்சி செய்து பார்க்க வேண்டும். அப்போத்தான் உங்களுக்கு தியானத்தில் முன்னேற தடையாக இருக்கிறது, அவற்றை எவ்வாறு நாம் விலக்கி கொண்டு போகலாம் என்பதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இவ்வாறு தினசரி நாம் தியானம் செய்யும் போது வாழ்க்கையில் மிகப்பெரிய நேர்மறையான மாற்றங்களை நாம் காணலாம். இந்த மனச்சோர்வு, மன அழுத்தங்கள், தவறான பழக்க வழக்கங்களில் இருந்து விடுதலை அடைந்து நமது மனம் ஒரு தெளிவடைகின்றது. தெளிவடைந்த ஒரு ஒழுக்கம், ஆரோக்கியம் நமக்கு வளமடைகின்றது. இது நமது வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் கொண்டு வருகின்றது. ஸோ இந்த பிரச்சனைகளின் முக்கியத்துவம் என்ன? ஏன் நமக்கு இந்த பிரச்சனைகள் நமக்கு முன்னால் வருகின்றது? இதன் முக்கியத்துவம் என்ன? உண்மையில் நாம் ஒரு வித்து முளைக்கின்றது மரம் ஆவதற்கு. அது பூமிக்குள் வேர் செல்கின்றது, மேல் நோக்கி மரம், அதாவது தண்டுகள், இலைகள் மேல் நோக்கி வருகின்றது, வேர் கீழ் நோக்கி போகின்றது. எதற்காக வேர் கீழ் நோக்கி போகின்றது? பூமியிலிருந்து அதற்கு தேவையான அது நிற்பதற்கு ஒரு ஆதாரம் தேவை, மற்றும் பூமியிலிருந்து தேவையான நீர் சத்துக்களை உறிஞ்சி கொள்ள வேண்டும் ஸோ வளர்வதற்கு. ஸோ இவ்வாறு வேர் நிலத்துக்குள் போய் மரம் தன்னை நிதானப்படுத்தி கொள்கின்றது, சமநிலைப்படுத்தி கொள்கின்றது இந்த பூமியில் நிமிர்ந்து நிற்பதற்கு. ஏனென்றால் தண்டுகள், இலைகள் சூரியனை நோக்கி சென்று சூரிய கதிர்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் உணவு தயாரிப்பதற்கு, அப்பதான் வளரலாம். ஸோ வேர் கீழே பூமியை நோக்கி செல்கின்றது. ஏனென்று சொன்னால் சமநிலையாக உறுதியாக நிற்பதற்காகவும் பூமியிலிருந்து சத்துக்களை எடுத்துக்கொள்வதற்காகவும். ஸோ இவ்வாறு வேர் வளர்கின்றது. வளரும்போது பூமியில் நிறைய தடைகள் வரும், கல்லுகள் வரும், சில நேரங்களில் பெரிய பாறாங்கல்லுகள் வரும். ஸோ அந்த வேர் அப்படியே கீழ் நோக்கி வளர்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு கல் வந்தால் என்ன நடக்குது என்றால் அந்த கல்லோடு சண்டை பிடிப்பதில்லை, எதிர்வினை புரிவதில்லை. அந்த கல்லை சுற்றி அந்த வேர் போகும், மெதுவாக சுற்றி போய் ஆழமாக போய் நீர் சத்துக்களை எடுப்பதற்கு. ஸோ இவ்வாறு வேர்கள் கல்லை சுற்றி போகும்போது ஒரு நிலையில் அந்த வேர்கள் அந்த கல்லை சுற்றி தன்னை உறுதியாக்கி கொள்ளும். அந்த வேர்கள் கல்லுகளோடு சிக்கப்பட்டு இதண்டி அந்த பூமியில நல்லாக தன்னை உறுதியாக்கி கொள்ளும்.
அதே போல்தான் எமக்கும் பிரச்சனைகள் வரும் பிரச்சனைகள் இல்லாமல் எம்மால் முன்னேற முடியாது. இந்த பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பது என்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ இந்த ஸ்ரீ மாதாஜியின் இந்த சிறிய ஒரு உரை இதில் இருக்கின்றது. அதை நான் சொல்கின்றேன். நான் எப்போதும் ஒரு மரத்தின் வேரையே உதாரணமாக கூறுவேன். ஸ்ரீ மாதாஜி இதைத்தான் உதாரணமாக எடுக்கின்றார். அது தடைகளை தவிர்த்து மண்ணுக்குள் ஆழமாக செல்கிறது. அது அந்த தடைகளுடன் சண்டையிடுவதில்லை. அந்த தடைகள் இல்லாமல் வேரினால் மரத்தை தாங்கி பிடிக்க முடியாது. ஸோ அது உண்மையில் மரத்தை உறுதியாக்குகின்றது. எனவே பிரச்சனைகள் அவசியமானவை. ஏனென்றால் பிரச்சனைகள் இல்லாமல் உங்களால் முன்னேற முடியாது. இந்த பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பது என்று உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் சக்தி தான் இந்த அன்னையின் சக்தி. எங்கும் நிறைந்திருக்கும் இந்த பிரபஞ்ச சக்தி எம்மோடு நிற்கின்றது. எமக்கு அவற்றை சமாளித்து நாம் செல்ல எமக்கு திறனையும் ஞானத்தையும் அறிவையும் தருகின்றது, எமக்கு கற்றுத்தருகின்றது. ஸோ இந்த பிரச்சனைகளிலிருந்து அப்போ எவ்வாறு வெளிவருகிறது? இந்த என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் எமக்கு ஒருவர் இருக்கின்றார் எமக்கு உதவி செய்வதற்கு. எவ்வாறான உதவி? எமக்கு அந்த திறனையும் அறிவையும் தரும் நண்பர். இந்த இறை சக்தி, இந்த தெய்வீக சக்தி ஒரு நண்பன் எங்களுக்கு, மிக மிக சிறந்த நண்பன். ஸோ எமக்கு உதவி செய்ய வருகின்றது, எமக்கு தேவையான திறனையும் அறிவையும் தருகின்றது. ஸோ அதை நாம் எவ்வாறு பெற்றுக்கொள்ளலாம்? அந்த திறனையும் அறிவையும் அதையும் ஸ்ரீ மாதாஜி விளக்கப்படுத்துகிறார். எவ்வாறு அதை நாம் பெற்றுக்கொள்ளலாம்? உங்களுடைய பிரச்சனைகளை ஒருபோதும் நினைக்க வேண்டாம். நுண் அதிர்வுகளுக்கு, அதாவது இந்த எங்கும் நிறைந்திருக்கும் இந்த இறைவனின் அன்பு சக்திக்கு, அதாவது இந்த பிரபஞ்ச சக்திக்கு உங்களை வெளிப்படுத்துங்கள். இப்போ நாம் ஒரு நண்பர்கிட்ட உதவிக்கு போய் என்ன செய்வோம்? எமது இருதயத்தை திறந்து அந்த நண்பனை நம்பி நாம் எல்லாத்தையும் சொல்லுவோம். அதே போல்தான் நாம் எம்மை வெளிப்படுத்த வேண்டும். கடந்த வகுப்பில் நாம் பார்த்தோம், எமது இருதயத்தை திறக்க வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும். சூரியன் பிரகாசிக்கும் போது முழு இயற்கையும் சூரியனுக்கு தன்னை வெளிப்படுத்தி சூரியனின் ஆசியை முயற்சியின்றி பெற்றுக்கொள்கிறது. மரம் வளரும் போது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அந்த கிளைகள் எல்லாம் பறந்து விரிந்து இலைகளை எல்லாம் பரப்பி சூரியனிடமிருந்து அந்த சூரிய கதிரை பெற்றுக்கொள்கின்றது. அதே போல்தான் நாமும் நமது இருதயத்தை திறந்து அந்த உதவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ மரம் ஒரு முயற்சியும் எடுப்பதில்லை, அது சூரியனை வெறுமனே பெற்றுக்கொள்கிறது. சூரியனின் கதிர்கள் வேலை செய்ய தொடங்குகிறது. இதே மாதிரியே எங்கும் பரந்துள்ள இறை சக்தி நாம் நமது இருதயத்தை திறந்து வேண்டும் போது அது தானாக நமக்குள் வேலை செய்ய ஆரம்பிக்கின்றது. இதுவே தியானம். இந்த நிலையே தியான நிலை. அந்த எண்ணங்கள் இல்லாத ஒரு அமைதி நிலைக்கு போய் எமது இருதயத்தை திறந்து எமது மிகப்பெரிய நண்பன் எங்கும் நிறைந்திருக்கும் இந்த இறை சக்தியிடம் நாம் எம்மை முழுமையாக வெளிப்படுத்த வேண்டும். ஆரம்பத்தில் நாம் பிரார்த்தனைகள் மூலம் எம்மை அணுகலாம். ஆரம்பத்தில் அமைதியான நிலைக்கு செல்ல முடியாவிட்டால் பிரார்த்தனைகள் மூலம் நாம் எம்மை அணுக வேண்டும். அணுகி அந்த தொடர்பை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஸோ அடுத்த வகுப்புகளில் நாம் இந்த ஒவ்வொரு சக்கரங்களிலும் எவ்வாறான பிரார்த்தனைகளை நாம் செய்யலாம் என்பதை நாம் அடுத்த வகுப்பில் இருந்து பார்ப்போம். ஸோ இன்றைக்கு நாம் இதை நன்றாக விளங்கிக் கொள்வோம். பிரச்சனைகள் பல, தீர்வு ஒன்றுதான். எனவே ஸ்ரீ மாதாஜி சொல்கின்றார், நீங்கள் முற்றிலும் சிரமமின்றி இருந்தால், இவ்வாறு மனம் உடல் இரண்டையும் வெளிப்படுத்தி சிரமமின்றி இருந்தால்
தியானம் சிறப்பாக செயல்படும். அதாவது நாம் எம்மை முழுமையாக வெளிப்படுத்தினால் அந்த சக்தி தானாக நமக்குள் வேலை செய்ய ஆரம்பிக்கும். எனவே நாம் இந்த எமது மனம் உடல் இரண்டையும் இலகுவாக வைத்து இந்த சிரமமின்றி இருப்பது என்ன? இப்போ உமக்கு ஒரு நண்பருடன் நாம் போகின்றோம், எமது பிரச்சனைகளை சொல்கின்றோம். ஏன் ஒரு நண்பரை தெரிந்தெடுக்கிறோம், இவருடன் நான் போய் செல்லலாம் என்று? ஏனென்றால் நமக்கு ஒரு நம்பிக்கை வருகின்றது. அவர் என்னுடைய பிரச்சனையை கேட்பார். எல்லாருக்கும் நீங்க சொல்ல முடியாது, எல்லாரும் கேட்பார்கள் என்று இல்லை. ஸோ போய் சொல்கின்றீர்கள். அப்போ நீங்கள் அவரை நம்பி போகின்றீர்கள். ஒரு நம்பிக்கையில் நீங்கள் செல்கின்றீர்கள். அந்த நம்பிக்கையில் நீங்கள் உங்களுடைய இருதயத்தை திறந்து எல்லாத்தையும் சொல்கின்றீர்கள். ஏனென்றால் நீங்கள் அதிலிருந்து விடுபட வேண்டும். அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டு நீங்கள் ஒரு நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்று நீங்கள் ஒரு உதவிக்காக போகின்றீர்கள். இது ஒரு சரணாகதி. அதாவது இந்த சரணாகதி என்றால் என்னென்றால், ஒருவருக்கு பயந்து நீங்கள் அதை செய்வதில்லை. ஒரு நம்பிக்கையோடு, அன்பை எதிர்பார்த்து, உதவியை எதிர்பார்த்து நீங்கள் போய் உங்கள் மனதை திறக்கின்றீர்கள், இருதயத்தை திறக்கின்றீர்கள் முழு நம்பிக்கையோடு. ஸோ இந்த சரணாகதி என்பது என்னவென்றால், இது எமது இருதயத்தை நாம் திறப்பது. அதுக்குள் எந்த கள்ளம், கபடம், சூதுவாது, ஒளிவு மறைவின்றி இந்த மிகப்பெரிய நண்பன் ஆன இந்த இறை சக்தி, இந்த பிரபஞ்ச சக்தியிடம் நாம் எமது இருதயத்தை திறப்பதே இந்த சரணாகதி. இந்த சரணாகதி பயத்தால் அல்ல, எம்மை சுத்திகரிப்பதற்காக, எம்மை முன்னேற்றுவதற்காக. ஸோ இங்கு நாம் என்னத்தை சரணடைய வேண்டும்? எமது நண்பனிடம் நாம் எதை சரணடைய செய்ய வேண்டும்? எம்மை திசை மாற செய்யும் அனைத்தையும் விஷயங்களை, வேண்டாத விஷயங்கள், எம்மை இந்த திசை மாறி எமது நோக்கத்திலிருந்து எம்மை தவறு செய்யும் விஷயங்களை நாம் சரணாகதி செய்ய வேண்டும். எமது கவனத்தை சிதறடிப்பவற்றை நாம் சரணாகதி செய்ய வேண்டும். எம்மை வாழ்வில் வழிதவற செய்து பிரச்சனைகளுக்குள் கொண்டு செல்பவற்றை நாம் சரணாகதி செய்ய வேண்டும். முக்கியமாக இந்த அகங்காரம், மமகாரம், எமது இடது நாடி மமகாரம், வலது நாடி அகங்காரம். ஸோ இந்த கடந்த கால வாழ்வு, எதிர்கால வாழ்வை பற்றி, கடந்த கால வாழ்வால் வரும் பிரச்சனைகள், எதிர்கால வாழ்வை பற்றிய பயம், பிரச்சனைகள், இவற்றால் வரும் சிந்தனைகள் அனைத்தையும் நாம் சரணாகதி செய்து நாம் அந்த உதவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ இவ்வாறு ஒருவர் இருக்கின்றார், நமக்கு ஒரு மிகப்பெரிய நண்பர் இருக்கின்றார், தன்னலமின்றி உதவி செய்வதற்கு, எந்த பலனும் எதிர்பார்க்காது எமக்கு உதவி செய்வதற்கு இருக்கும் போது நாம் அந்த உதவியை பெற்றுக்கொள்வோம். ஸோ எமது மனம், உடல் இரண்டையும் இப்பொழுது இலகுவாக வைத்துக் கொள்வோம். எமது தியான அறைக்கு நாம் செல்வோம். நாம் எமது அந்த நண்பனோடு, அந்த இறை சக்தியோடு நாம் தொடர்பை ஏற்படுத்தி கொள்வதற்கு, கதைப்பதற்கு, உரையாடுவதற்கு, தொடர்பு கொள்வதற்கு நாம் எமது தியான அறைக்கு செல்ல வேண்டும். கவனம் மூலமாக கவனத்தை பிரம்மராந்திரம், அதாவது நமது உச்சிக்குழி, இதுவே மூளையின் லிம்பிக் ஏரியா, சற்று கீழ் நமது இருதய பீடம், அதன் கீழ் சஹஸ்ராரம், 1000 நரம்புகளின் முடிவிடம்.
இதில் நாம் கவனத்தை கொண்டு செல்லுவோம். ஸோ இங்கு பொறுமை அவசியம். எண்ணங்களை சரணடைத்து விடுவோம், அதாவது அவற்றை மன்னித்து விலகிச் செல்ல விட்டு விடுவோம், மன்னித்து விடுவோம். இந்த எண்ணங்கள் நமக்கு உதவ போவதில்லை. நாம் ஆத்ம நிலைக்கு செல்ல வேண்டும். அந்த நிலையே எம்மை பரமாத்மாவோடு இணைக்கும். அந்த யோக நிலையை, அந்த தியான நிலையை தரும். அந்த நிலையிலேயே எமது தேவைகள் எல்லாம் கவனிக்கப்படுகின்றது. எனவே எமது அகங்காரம், மமகாரத்தால், எமது மனக்கட்டுப்பாடுகளால், தவறான வாழ்க்கையால், தவறான பழக்க வழக்கங்களால் வரும் எண்ணங்கள் அனைத்தையும் நாம் மன்னித்து விடுவோம். அவையெல்லாம் முடிந்த ஒன்று. இப்பொழுது நான் தூய ஆத்மா, இந்த பிரபஞ்சத்தின் ஒரு அங்கமாவேன், தனித்தவன் அல்ல. பொறுமை, மன அமைதியோடு, எதிர்வினை புரியாது, அதாவது இந்த எண்ணங்கள் உணர்வுகளோடு சண்டை பிடிக்க வேண்டாம். அவற்றுக்கு நாம் சொல்லுவோம், இது இல்லை, இது நான் இல்லை, இது நான் ஒரு தூய ஆத்மா, நான் இந்த எண்ணங்கள் இல்லை, இந்த பிரச்சனைகள் இல்லை, நான் அனைத்தையும் மன்னிக்கின்றேன். எமது வலது கையை தலை உச்சியில் வைப்போம். எண்ணங்களை நாம் மன்னித்து, இப்பொழுது நாம் முழுமையான கவனத்தை தலை உச்சி குழியில் என்ன நடக்கின்றது என்று கவனிப்பதில் வைப்போம். சூடாகவா குளிராகவா இருக்கின்றது என்பதை கவனிப்போம். உங்கள் கையை சற்று இப்பொழுது ஒரு 2 அங்குல உயரத்துக்கு உயர்த்துங்கள். தலை உச்சியிலிருந்து எம்மை முழுமையாக வெளிப்படுத்துவோம். எமது இருதயத்தை இலகுவாக்குவோம். எமது மனதை இலகுவாக்குவோம். இப்பொழுது நமது இருதயத்தில் நாம் சொல்லுவோம், ஸ்ரீ மாதாஜி, உங்கள் அருளால் நான் ஒரு தூய ஆத்மா. நான் இந்த எண்ணங்களோ பிரச்சனைகளோ அல்ல. நான் ஒரு தூய ஆத்மா.
எண்ணங்கள் வரும்போது அல்லது பிரச்சனைகள் நினைவுக்கு வரும்போது இவற்றை நாம் சொல்லுவோம். இந்த உறுதிமொழியை சொல்லி எம்மை நாம் அணுகுவோம். ஸ்ரீ மாதாஜி, உங்கள் அருளால் நான் ஒரு தூய ஆத்மா. இந்த எண்ணங்கள் அல்ல, இந்த பிரச்சனைகள் அல்ல. ஏதாவது உங்கள் மனதை பாதித்தால், சிந்தனைகள் வந்தால் அவற்றை நாம் மன்னித்து சரணாகதி செய்து விடுவோம். இப்பொழுது எமது வலது கையை மடக்கி கொண்டு வந்து இடது கையை தலை உச்சி குழியில் வைப்போம். சூடாக அல்லது குளிர்ச்சியாக இருந்தால் நீங்கள் அவற்றை சிறிது நேரம் கவனியுங்கள். பின்பு மெதுவாக 2 அங்குல உயர்த்துவோம். இப்பொழுது கவனிப்போம். இப்பொழுது எமது இடது கையையும் நாம் எமது இருதய மட்டத்துக்கு கொண்டு வருவோம். அது தலை உச்சி குழியில் ஒரு தளர்வடைந்து மனம் ஒரு அமைதி நிலைக்கு செல்கின்றதா என்று கவனிப்போம். இரு கைகள் 10 விரல் நுனிகளில் என்ன நடைபெறுகின்றது, உள்ளம் கையில் என்ன நடைபெறுகின்றது என்று கவனிப்போம். இந்த மன அமைதியோடு இந்த கவனம் எமது மூச்சோடு அமைதி அடைகின்றதா? எமது இருதயத்தை நாம் முழுமையாக திறந்து இந்த எங்கும் நிறைந்திருக்கும் இந்த பிரபஞ்ச சக்தி, இந்த இறை சக்திக்கு நம்மை வெளிப்படுத்துவோம். எவ்வாறு ஒரு மரம் வேர்கள் மூலமாக பூமிக்குள் சென்று உறுதியாக நிமிர்ந்து நின்று மேல் நோக்கி கிளை விட்டு வளர்ந்து இலைகளை பரப்பி சூரியனை நோக்கி சூரிய கதிர்களை பெற்றுக்கொள்கின்றது. அது மரம் தப்பி எங்கும் ஓடுவதில்லை, உறுதியாக நின்று சூரிய கதிர்களை பெற்று வளர்ச்சி அடைகின்றது. அதுபோல் நாமும் பிரச்சனைகளோடு போராடாது, அவற்றை நினைக்காது மனதை அமைதிப்படுத்தி இருதயத்தை முழுமையாக மனதை இலகுவாக்கி முழுமையாக திறந்து இந்த அன்பு சக்தி, இந்த பிரபஞ்ச சக்தியே அன்பு சக்தி, தாய் அன்பு சக்தி.
இந்த சக்தியை நாம் பெற்றுக்கொள்வோம். நாம் இந்த தியான நிலை, இந்த எண்ணங்கள் இல்லாத அமைதி நிலையில் இதை நாம் உணரலாம். குளிர்ந்த நுண் அதிர்வுகளாக ஒரு மென் காற்றாக எமது கைகளிலும் உச்சந்தலையிலும் நாம் உணரலாம். இவ்வாறு உணரும் போது அந்த தெய்வீக சக்தியோடு நாம் தொடர்பு கொள்கின்றோம். அது நம்மோடு பேசுகின்றது. நான் இருக்கின்றேன், பயம் வேண்டாம் என்று அந்த குளிர்ச்சி எமக்கு சொல்கின்றது. அந்த கணத்தை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நீங்கள் புதிதாக இந்த வகுப்புகளை தொடர்பவர்கள் தயவு செய்து உங்களுடைய அனுபவத்தை, இன்றைய தியான அனுபவம் உங்களுக்கு அந்த அமைதி நிலைக்கு மனம் அமைதி அடைகின்றதா என்பதை சொல்லுங்கள். மேம், நான் லக்ஷ்மி கருக்கிறேன். சொல்லுங்க லக்ஷ்மி. தியானம் செய்கிற இந்த தலையில வந்து பாரமாவே இருக்குது. பாரமா இருக்குதா? ஓகே. என்னன்னு சொன்னால் நீங்கள் வலது கையை அதில் வையுங்க, கண்களை மூடுங்க. உங்களுடைய கவனத்தை அதில் கொண்டு செல்ல முடியுதா? கொண்டு செல்ல முடியுது. முடியலையா? முடியுது. முடியுது. ஓகே. எண்ணங்கள் வருதா? இல்ல. ஓகே. ஸோ வெரி குட். அப்போ கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிருங்க, கொஞ்சம் அந்த கனம் போகட்டும். நான் மன்னிக்கின்றேன், நான் அனைவரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன், எனது எண்ணங்களை மன்னிக்கின்றேன். இப்போ உங்களுடைய கை வைத்திருக்கும் அந்த தலை உச்சி பகுதியில் என்ன உணர்கின்றீர்கள்? சூடா இருக்குது. சூடு. ஓகே, வெரி குட். அந்த சூடு மெதுவாக தணிந்து குளிர்ச்சியாக வரும் வரையும் நாம் கவனிப்பது மட்டும்தான், கவனித்து கொண்டு இருப்போம். இந்த எங்கும் நிறைந்திருக்கும் இந்த அன்பு சக்தி எமக்குள் குண்டலினி சக்தியாகவும் இருக்கின்றது, எமக்குள்ளும் இருக்கின்றது. ஸோ அந்த குண்டலினி தாய் சக்தி அந்த வெப்பத்தை எமது மூளையின் லிம்பிக் ஏரியா இந்த பகுதியில் வேலை செய்ய ஆரம்பித்திருக்கின்றார். அதனால்தான் நீங்கள் சூட்டை உணர்கின்றீர்கள். அந்த சூடு மெதுவாக வெளியேற நாம் விட்டு விடுவோம். ஸோ இப்பொழுது கையை ஒரு 2 அங்குல உயரத்துக்கு உயர்த்தி வச்சிருப்போம். கவனியுங்கள். எண்ணங்கள் வந்தால் நான் மன்னிக்கின்றேன், இதயபூர்வமாக சொல்லுங்கள், நான் மன்னிக்கின்றேன், நான் அனைவரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். குண்டலினி தாயே, நான் தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகள் இருந்தால் அவற்றை மன்னித்து விடுங்கள்.
இப்போ எப்படி இருக்குது? லக்ஷ்மி, இப்போ எப்படி இருக்கு? இப்ப கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கு மேடம். ஆனா ஆஹா, கொஞ்சம் தலை வலிக்குது. தலை தலை வலி. வலிக்குதா? ஓகே, இப்படி நாங்கள் இப்படி கொஞ்சம் ரொட்டேட் பண்ணுங்க. இப்படி ஆ, என்னன்னு சொன்னால் உங்களோட வலம் சுழியா இப்படி மாற்றி இல்லாமல் இப்படி உங்களோட சரியா இப்படி இப்படி ரொட்டேட் பண்ணுங்க. எல்லாருமே செய்வோம், அனைவரும் இதை செய்வோம். ரொட்டேட் பண்ணுங்க. இப்போ கையை மேலே வச்சு பாருங்க. இப்பொழுது என்ன செய்வோம்டா, உங்களுடைய வலது கையை நெற்றியில் நன்றாக இப்படி வையுங்கள். வைத்துட்டு இந்த ரெண்டு பக்கமும் கொஞ்சம் இப்படி கையாலே ஒரு அழுத்தம் கொடுங்க. இப்படி நன்றா வச்சுட்டு மெல்லிசா ஒரு அழுத்தம். மற்றும்படி இந்த கை ஒரு அமைதியாக உங்கள் நெற்றியை இப்படி தாங்கி பிடித்து கொள்ளுங்கள். சற்று குனிந்து தாங்கி பிடித்து கொள்ளுங்கள். இப்பொழுது நீங்கள் நாம் சொல்லுவோம், அனைவரும் சொல்லுவோம். நான் அனைவரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். எனது எண்ணங்கள், பிரச்சனைகள் அனைத்தையும் நான் மன்னிக்கின்றேன். குண்டலினி தாயே, நான் தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகளையும் மன்னித்து விடுங்கள். நான் மற்றவர்களை மன்னிப்பது போல் என்னையும் மன்னித்து விடுங்கள். கவனத்தை தலை குழியில் வைத்திருங்கள். இப்பொழுது இந்த கையை பின்பக்க தலைக்கு கொண்டு செல்லுவோம். பின்பக்க தலையில் அந்த நடு இதில் வையுங்கள். வைத்து இப்பொழுது உங்கள் தலையை உங்கள் கையில் தாங்கி பிடித்து கொள்ளுங்கள். இவ்வாறு அண்ணாந்து பார்த்து உங்கள் கையில் உங்கள் தலையை தாங்கி பிடித்து கொள்ளுங்கள். இதில் நாம் பிரார்த்திப்போம். தாயே, எனது அனைத்து கர்மங்களையும் மன்னித்து விடுங்கள். என்னோடு தொடர்பான அனைத்து கர்மங்களையும் மன்னித்து விடுங்கள். எனது நாட்டின் கர்மாக்களை மன்னித்து விடுங்கள். எனது முன்னோர்களின் கர்மாக்களை மன்னித்து விடுங்கள். நான் முற்பிறப்பில் செய்த கர்மாக்களை மன்னித்து விடுங்கள். இந்த பிறப்பில் செய்த கர்மாக்களை மன்னித்து விடுங்கள். இந்த நாட்டின் செயல்கள், எமது முன்னோரின் செயல்கள் அனைத்தும் எமது வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. எனவே நாம் அவற்றை மன்னித்து விடுவோம். நாமும் தவறான செயல்கள் செய்திருக்கின்றோம்.
அதனால் எம்மையே நாம் துன்புறுத்தி இருக்கின்றோம், மற்றவர்களையும் துன்பத்துக்கு ஆளாக்கி இருக்கின்றோம் அந்த தவறுகளால். அதற்காகவும் நாம் மன்னிப்பு கேட்போம். தாயே, எம்மை மன்னித்து இந்த சுழற்சியிலிருந்து, இந்த தவறுகளை நாம் மீண்டும் மீண்டும் செய்து அதுக்குள்ளேயே சுழண்டு கொண்டிருக்கும் இந்த சுழற்சியில் இருந்து நம்மை முழுமையாக வெளிக்கொண்டு வந்து விடுங்கள். முழுமையாக மன்னித்து விடுங்கள். என்னை மன்னித்து அனைவரையும் மன்னித்து விடுங்கள் தாய். இப்பொழுது மீண்டும் கையை தலைக்கு 2 அங்குல உயரத்தில் வைத்து கவனிப்போம். இப்பொழுது எப்படி இருக்கின்றது? அந்த உள்ளங்கைக்கு மட்டுமே, உள்ளங்கையிலிருந்து அந்த உச்சிக்குழி வரைக்கும் ஒரு நூல் மாதிரி சூடு. சூடா கை இருக்கு. ஓகே. ஸோ உப்பு நீர் எல்லாரும் தயாராக வச்சிருக்கிறீங்களா? உப்பு நீர்ல கால் வச்சா தும்மல் வருதா? கொஞ்சம் கொஞ்சம் வார்ம் ஆடுங்க. லூக் வார்ம் வாட்டர். கோல்ட் பரவாயில்ல. வச்சிருக்கிறீங்களா எல்லாரும்? ஓகே. அப்போ இப்போ உப்பு நீர் சுத்திகரிப்பு செய்வோமா? ஓகே. மெட்டவேல் என்ன மாதிரி மெட்டவர்கள் எடுத்து வரட்டாப்ப நான் எடுக்கல இன்றைக்கு. ஓகே, இதை எடுத்துன்னு வாங்க எல்லாரும் உப்பு நீர் சுத்திகரிப்புக்கு. மெட்டவியல் எப்படி உணர்றீங்க மெட்டாக்கள் எல்லாரும்? நீங்க சொல்லலாம். மதி, வதனா, நீங்க இன்றைக்கு எப்படி உணர்றீங்க? ஜெயஸ்மா மாதஜி மாதிரி சொல்லுங்க. ஒரு அழுத்தம் தலையில லேசா அழுத்தம் இருக்கு இன்னைக்கு. இன்றைக்கு ஒரு அழுத்தம் இருக்கா? ஓகே. அது நாங்கள் ஏன் அந்த அழுத்தம்? நாம் அனைத்தையும் மன்னித்து விட வேண்டும். மன்னிப்பு ஒரு மாபெரும் சக்தி. ஸோ நாம் சொல்லுவோம், இன்று அனைவருக்கும் இது கூட்டாக நடைபெறுகின்றது. அனைவரும் அந்த அழுத்தத்தை உணர்றீங்க. ஸோ ஸ்ரீ மாதாஜி, நாம் இன்று இந்த கூட்டாக உணரும் இந்த அழுத்தம், தலையில் இருக்கும் இந்த அழுத்தத்துக்கு காரணமான எதிர்மறை சக்திகளை நம்மிடமிருந்து விலக்கி விடுங்கள் தாயே. இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எல்லோரும் உங்களுடைய வலது கையை தலை உச்சிக்கு மேல் ஒரு 2 அங்குலம் வையுங்கள். வைத்து மீண்டும் இந்த பிரார்த்தனை. ஸ்ரீ மாதாஜி, இன்று அனைவருக்கும் நமது தலையில் அழுத்தத்தை தரும் இந்த எதிர்மறை சக்தியை நம்மிடமிருந்து அகற்றி விடுங்கள் தாயே. நான் முழுமையாக மன்னிக்கின்றேன்.
அனைவரையும் மன்னிக்கின்றேன். ஆ இப்ப மதியம் எப்படி இருக்குது உங்களுக்கு? இப்ப நல்லா வைப்ரேஷன் கூலிங் வர ஆரம்பிக்குமா? வைப்ரேஷன்ஸ் வர ஆரம்பிக்குது. கூல். இப்ப நாங்க எல்லாரும் ஃபீல் பண்ணினா தான் புது ஆட்களுக்கும் அது ஈஸியா இருக்கும். ஸோ எல்லாரும் முயற்சி செய்யுங்கள். இது கொஞ்சம் கவனத்தை போட வேணும். வதனா, சந்திரிகா, அக்கா எல்லாரும் உணர்றீங்களா தலை உச்சியில குளிர்ச்சியை? குளிர்ச்சியா இருக்குதும்மா, அப்படி ஒண்ணும் தெரியல. நல்லா கூலாதான் இருக்கு. ஓகே, அந்த அளவு சொன்னா சரி. அது தட்ஸ் ஓகே. நீங்கள் என்ன வேண்டாம். ஸோ உங்களோட அனுபவங்களை சொன்னா சரி. என்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி என்ன. ஸோ உணர முடியலை என்றால் தயவு செய்து சொல்லுங்கள். லக்ஷ்மி இப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு? சாரி மேம், நான் அந்த உப்பு நீர் ரெடி பண்ண போயிட்டேன். கொஞ்சம் சுடு தண்ணி எடுத்துட்டு வந்தேன், கலந்து ஓகே, நல்லா சுட வேண்டாமா? கொஞ்சம் ஓகே. அந்த லூக் வோம்னு சொல்லுவாங்க, ஒரு மெல்லிய ஒரு வோம். அது வந்து வலது நாடி இடது நாடி ரெண்டுக்கும் ஓகே. ஓகே, அப்ப நாங்க இப்ப உப்பு நீர் சுத்திகரிப்பை செய்வோம். அதற்கு முதல் ஒரு 2 நிமிடம் ஸ்ரீமாத்திஜியின் வீடியோவை நாம் பார்ப்போமா? ஸோ இந்த ஸ்ரீமாத்திஜி சொல்வதை நாம் கவனிப்போம். ஸோ ஸ்ரீமாத்திஜி சொல்கின்றார்கள், 2 கைகளையும் புகைப்படத்தை நோக்கி வைத்து கொண்டு அமருங்கள். ஸோ இப்பொழுது ஸ்ரீமாத்திஜி இந்த திரையில் இருக்கின்றார். ஸோ அவரை நோக்கி, அவருடைய உதவி நமக்கு தேவை. அன்னையின் உதவி, அவருடைய அன்பு சக்தியையும் நம்மை சுத்திகரிக்கும். ஸோ அன்னையை நோக்கி 2 கைகளையும் வைத்து அமர்ந்து Sit with your both the hands as a photograph and put both the feet in the water. ஸோ இப்போ உங்களுடைய 2 கால்களையும் அந்த உப்பு தண்ணீரில் வையுங்கள். அப்பவே மியூட் பண்ணுங்க. அன்மியூட்ல இருக்கிறார்கள், சத்தம் கேட்குது. ஓகே, ஸோ 2 கால்களையும் வையுங்கள். Little bit of salt in it, and for 5-10 minutes you must allow vibrations to clear you out. Then wipe your feet, put the water properly into some disposal, and then sit down for meditation. If you can do that every day, even 10 minutes is more than sufficient. To cleanse yourself, every evening we have to do little foot soaking, we do it. You see, just to cleanse yourself in the water. Because water element is a very good thing, which you will know. It's very simple. Like you have to put both the hands first towards the photograph, put both the feet in the water with little salt. Now, if you are feeling the vibrations coming in both the hands equally the same, it's alright. You don't have to worry.
But supposing one hand is more and one hand is less. The hand that is less has to go before the photograph, always. The hand that is less has to go towards the photograph and another one has to go out. And you'll be amazed the movement of the thing you will feel within yourself. These balloons will be moving like that. And you can feel it, that something moving in your head, you are getting relaxed. There's somebody who is doing food soaking. Food soaking definitely helps. It's like breathing. So once you start breathing, you will not give up because it's very nice. As you brush your teeth, you have to soak your feet also before sleeping. It's good for you. And you start enjoying it. After realization, the water element gets enlightened and sucks in all your problems. Even the Mother Earth sucks in all your problems. Even the Mother Earth sucks in. ஸோ இப்பொழுது நமது கால்களை உப்பு நீரில் வைத்து இரு கைகளையும் ஸ்ரீமாத்திஜியை நோக்கி வைப்போம். இரு கைகளிலும் நாம் நுண்ணதிர்வுகளை உணர முடிகின்றதா என்று பார்ப்போம். எந்த கை சூடாக எந்த கை குளிராக இருக்கின்றது? அல்லது உங்களுடைய மனதை கவனியுங்கள். மனதில் எண்ணங்கள், பிரச்சனைகள் இருக்கின்றதா? ஸோ அவற்றுக்கு ஒரே தீர்வு வந்து அவற்றை மன்னித்து விலகி செல்ல விட்டுவிட வேண்டும். விட்டு அந்த தியான நிலைக்கு, அந்த அமைதி நிலைக்கு செல்லும் போது இந்த இறை சக்தி, இந்த தெய்வீக சக்தி எமக்குள் வேலை செய்ய ஆரம்பிக்கின்றது. ஸோ ஸ்ரீமாதிஜி கூறியது போல் 5 அல்லது 10 நிமிடங்கள் இந்த நுண்ணதிர்வுகள், இந்த குளிர்ந்த நுண்ணதிர்வுகள் எமக்குள் வேலை செய்ய நாம் விட்டுவிட வேண்டும். ஆரம்பத்தில் குளிர்ச்சியை உணர முடியாது, வெப்பமாக இருந்தால் அந்த வெப்பம் வெளியேற விட்டுவிடுங்கள். எப்பொழுதும் உங்களுடைய சுவாசத்தை கவனத்தோடு அமைதியாக வைத்திருங்கள். சுவாசமும் கவனமும் அமைதியாக உங்களுடைய சுழுமுனை நாடியில் வைத்துக் கொள்ளுங்கள், நடுநாடியில். இப்பொழுது இடது கை ஸ்ரீமாத்திஜியை நோக்கி, வலது கை பூமியை நோக்கி வைப்போம். இப்பொழுது கேட்போம், தாயே, எனது இடது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். என்னை முழுமையாக எனது கடந்த கால வாழ்வின் தாக்கங்கள், பாதிப்புகளில் இருந்து என்னை முழுமையாக விடுவித்து விடுங்கள். எனது இடது நாடியில் இச்சா சக்தி, மன சக்தியை வலிமைப்படுத்தி தாருங்கள். மனதில் உறுதி, தன்னம்பிக்கை, மனசக்தி, இச்சா சக்தி, தூய விருப்பம். நான் ஒரு நல்ல ஒரு நேர்மறையான ஆளுமை எனக்குள் வளர வேண்டும் என்ற தூய விருப்பம். கடந்த காலம் முடிந்த ஒன்று, அவற்றை முழுமையாக நாம் விட்டு விடுவோம்.
இப்பொழுது வலது கையை ஸ்ரீ மாதாஜிக்கு நேராக வைத்து இடது கையை ஆகாயத்தை நோக்கி வைப்போம். இப்பொழுது வலது நாடியை நாம் தூய்மைப்படுத்துவோம். ஸ்ரீ மாதாஜி, எனது வலது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். அங்கு எனது கிரியா சக்தி, அதாவது எனது மன உடல் தொழிற்பாடுகளுக்கான சக்தி மற்றும் எனது பிராண சக்தியை சமநிலைப்படுத்தி தாருங்கள். எனது கவனத்தை தூய்மைப்படுத்தி எனது மன உடல் தொழிற்பாடுகளை ஆறுதல் அடைய செய்து தாருங்கள். எனது அகங்காரத்தை அமைதிப்படுத்துங்கள் தாயே. எனக்குள் இருக்கும் கோபம், அகங்காரம், சினம், வெறுப்பு, எதிர்காலத்தை பற்றிய எண்ணங்கள், கவலைகள், அதனால் மன அழுத்தங்கள், இவை அனைத்தையும் என்னிடமிருந்து முழுமையாக எடுத்து விடுங்கள் தாயே. நான் தனித்தவன் அல்ல, இந்த முழுமையின் ஒரு அங்கமாவேன். இந்த முழுமையே என்னை கவனித்துக் கொள்கின்றது. எனது மனதையும் உடலையும் ஆறுதல் அடைய செய்யுங்கள் தாயே. எனது உடலில் உள்ள மேலதிக வெப்பத்தை முழுமையாக வெளியேற்றி விடுங்கள். இப்பொழுது இரு கைகளையும் நாம் நேரே ஸ்ரீ மாதாஜிக்கு நேரே வைப்போம். இப்பொழுது நாம் சொல்லுவோம், ஸ்ரீ மாதாஜி, எனக்கு உங்களுடைய உதவி தேவை தாயே. என்னுடைய எண்ணங்கள், பிரச்சனைகள், கவலைகள் அனைத்தையும் நான் தங்களிடம் சரணடைகின்றேன். இவற்றிலிருந்து என்னை விடுவித்து நான் எனது இருதயத்தை என்னை முழுமையாக இந்த அன்பு சக்திக்கு என்னை நான் முழுமையாக வெளிப்படுத்தி அமைதியோடு இருக்க எனக்கு அருள் புரியுங்கள். எனக்கு தியான நிலையை தந்தருளுங்கள். ஸ்ரீ மாதாஜி, எனது குண்டலினி எண்ணெயை விழிப்படைய செய்து எனது மூளைக்கு வந்து எனது மூளையை முழுமையாக ஒளியூட்டி என்னை அந்த அமைதியான தியான நிலைக்கு எடுத்து செல்ல எனக்கு அருள் புரியுங்கள். இப்பொழுது இந்த மனம் அமைதியான நிலையில் நாம் அப்படியே இந்த நிலைதான் சரணாகதி நிலை. மனதில் எண்ணங்கள் இல்லை, அமைதியான நிலை. சூடாக இருந்தால் அந்த சூடு வெளியேற விட்டு விடுங்கள். அது குண்டலினி தாயின் வேலை. அவர் வேலை செய்கின்றார், அவர் செய்யட்டும், அவரை விட்டு விடுங்கள். அமைதியாக இப்பொழுது இந்த இசையையும் நாம் இசை தண்ட பாட்டுக்கு ஒலிக்கட்டும். நாம் அமைதியாக கொஞ்ச நேரம் தியான நிலையில் இருப்போம்.
மீண்டும் எண்ணங்கள் வந்து குழப்பினால் கண்களை திறந்து ஸ்ரீமாத்திச்சியிடம் நாம் உதவியை கேட்போம். தாயே, என்னை தியான நிலைக்கெடுத்து செல்லுங்கள். அமைதியானதும் மீண்டும் கண்களை நாம் மூடிக்கொள்ளலாம். இப்பொழுது நீங்கள் கால்களை கழுவிய பின்பு அந்த நீரை ஒரு புறம் வைத்து விடுங்கள். இப்பொழுது நாம் ஸ்ரீ மாதாஜியின் ஒரு உரையை நாம் கேட்போம். இந்த அமைதி நிலையில் தொடர்ந்து அன்னையின் உரையை நாம் கேட்ட பின்பு மீண்டும் நாம் பார்க்கலாம். ஸ்ரீமாதாஜி இந்த சரணாகதியை பற்றி அருமையான விளக்கம் தருகின்றார். இந்த சரணடைவதென்றால் என்ன, எதை நாம் சரணாகதி செய்ய வேண்டும்? இந்த பிரபஞ்ச சக்தியை நாம் இறை சக்தி என்று சொல்கின்றோம். இந்த இறை சக்திக்கு அது முழுமையானது, அதுவே அனைத்தையும் கொண்டுள்ளது, அனைத்தும். எனவே நாம் எதையும் கொடுக்க தேவையில்லை. நாம் ஒரு பூவை கொடுத்தால் கூட அது அந்த பிரபஞ்ச இந்த இயற்கையிலிருந்து தான் எடுக்கின்றோம், எதுவுமே எம்முடையது இல்லை. எனவே நாம் எதையும் கொடுக்க தேவையில்லை. ஆனால் அந்த சக்தியே கேட்கின்றது, உனக்கு வேண்டாதவற்றை என்னிடம் தந்துவிடு, நான் உன்னை கவனிக்கின்றேன். இதுவே அந்த சரணாகதி. சரணாகதி எமது ஆத்ம முன்னேற்றத்துக்கு, நாம் ஒரு நல்லவர்களாக மாறுவதற்கு எவை தடையாக இருக்கிறதோ அவற்றோடு சண்டை பிடிக்க தேவையில்லை. நாம் அவற்றை சரணாகதி விட்டுவிட வேண்டியதுதான். விட்டு நம்மை முழுமையாக வெளிப்படுத்தி அந்த அன்பு சக்தி எமக்குள் வேலை செய்ய நாம் விட்டுவிடும் போது நாம் அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும், உடல் பிரச்சனைகள், மன பிரச்சனை, எமது உணர்வுகள், எண்ணங்கள், தொந்தரவுகள், மற்றவர்களால் பிரச்சனை, பொருளாதாரம், பணம், பிரச்சனை எதுவானாலும் தீர்வு ஒன்றுதான். அதற்குரிய வழி ஒன்றே ஒன்று. அதிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். இதுவே ஆத்ம அனுபவங்கள். இந்த அனுபவங்களை நாம் பெறும்போது நமக்குள் தன் நம்பிக்கையும், இந்த இறை நம்பிக்கையும், இந்த தெய்வீக சக்தியில் நம்பிக்கையும் வளர ஆரம்பிக்கின்றது.
இந்த வளர்ச்சியே எமது வளர்ச்சியாகும். ஸோ இப்பொழுது ஸ்ரீ மாதாஜி மூலம் கேட்போம். இது ஒரு 10 நிமிட உரை. In Sahaja Yoga, we have never tried to overcome the desires by taking sannyasa or running away from the house or for all kinds of things that are being suggested. The first thing that is done is that you get the light of your spirit. Spirit is the reflection of Sadashiva. In that light, he shows. He's just showing the path. The spirit is just like a light which is burning and which is showing the path. In that path, you yourself become so wise that you walk in the light of wisdom, that you walk in the light of righteousness. Because whatever is destructive is seen through the light of your spirit. You start giving up all that is destructive. Nobody has to tell you that give up this, give up that. You yourself realize that this is wrong and we should give up. This was, I should say, my own understanding of human beings. Because these are the days where people are in complete illusions. They are in a conflict all the time, struggling even to exist. Under these circumstances, everything would have failed if we had started with taking a sannyasa and then going to Himalayas and all that. If you have to do this for the masses, something has to be done radical, and luckily I've been able to find out a way by which you can get your sprouting, your realization. Now some people who get realization have to understand certain things, because as you know, there are many people who have got realization. I don't know how many, I don't keep count. But what is lacking in them is surrendering. It's embarrassing to say, but it's a fact. This is the only condition of modern Sahaja Yoga, that you have to really surrender. If you start using your brain, if you start using other methods to understand Sahaja Yoga, you cannot. You must surrender. And as Islam is nothing but surrender. Islam means surrender. And if that surrender is not there, it is impossible to establish anyone in the kingdom of God. Surrender is not that you should give up your family, give up your children, or give up your houses and homes and your properties. Surrendering is here, give up your ego to begin with, and then give up your conditionings. But first thing, as I said, is surrendering. In surrendering, actually, you develop a kind of a state where I would say you become a sannyasi from within. That means nothing can dominate. What is a sannyasi? Is a person who is above everything else. Nothing can stick to him. He just looks at things and he knows what it is. He may not say. He knows everything. And he doesn't do whatever is wrong.
He's so detached that in that detachment only he can see what's wrong with him. He starts seeing his family people, he starts seeing other surroundings everywhere. He starts seeing what's wrong. And he does not identify with them. It's very surprising. You see, it is so clear cut that this light definitely gives you tremendous wisdom and balance. Supposing you are walking and you can't see the road, you may fall down. But if there's little light also, you can see it. And this is what Sahaja Yoga has done. It's given you very little light. That little light itself has been sufficient for you to give up so many things. So when we talk of ascent, we talk of a higher life, we have to become sannyasi, like the lotus that comes out of the pond and no water can stay on them. Even the leaves of lotus, no water can stay on them. Just like that we have to become. We don't have to wear sannyasi's dresses, nothing of that. But from inside, a kind of a detached attention is there, which immediately locates the problem within you and without. And also in Sahaja Yoga, you know how to overcome that. It's a very effective, efficient system. But for that again, to achieve that, you have to become Shiva within, means detached. As Shiva is completely detached, you have to be detached. And that detachment will give you the same wisdom as Shiva has. So this is the quality one has to understand. Surrendering doesn't mean outside things to be surrendered. What is there? These are all stones. What are you surrendering? Surrendering means cleansing yourself completely, getting completely detached. Detachment is the only way you can rise. Some people get sick. They make such an ado out of it. I am sick, the whole world should know I am sick, 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 sick. But if you are a Sahaja Yogi, you should just watch. Oh, so I am sick, all right, let's see. Just like a sport. Just watch. I am sick. So, what's happening now? The temperature is coming nicely, it's going down. It's just sort of a playful, mirthful attention. So the first thing of surrendering is important to reach the state of your spirit of Shiva and Sadashiva. But the second state is that you have to now think of others. First it is, as they say in Sanskrit, is vyashti, means individual gain. You get the individual gain. And then it becomes samashti, means the collective. You have to work it out on collective. People who never even got realization, nothing of the kind, have been doing so much organization and this and that, while you have got everything. So now it is important that you should now extend this light to others. ஸோ இந்த சரணாகதி நிலை, இந்த நிலையே அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க வல்லது.
ஸோ இந்த நிலை தான் தியான நிலை. இந்த எண்ணங்கள் ஒன்றும் இல்லாத ஒரு அமைதி நிலைக்கு நம்மை கொண்டு செல்வது, தியான நிலைக்கு கொண்டு செல்வது. ஸோ இது பற்றி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் சொல்லுங்கள், கேளுங்கள். மேம் சொல்லுங்க. அந்த தொடர்ந்து இப்ப இந்த மூட்டு வலிலாம் கொஞ்சம் குறைவு. ஓ எனக்கு இந்த சிக்கன் வந்து அடிப்பாதம் வலிக்கும் காலில் எழும்புனா. இப்ப நான் அது பாதம் வச்சாலும் இந்த வருத்தம் இல்லை, கொஞ்சம் குறைவு. வெரி குட், வெரி குட். தொடர்ந்து செய்யுங்க, தொடர்ந்து செய்யுங்க. சைனஸ்க்கு மருந்து எடுத்தேன், ஆனா அது இப்ப நிப்பாட்டி வச்சிருக்கிறேன். அப்ப கொஞ்சம் வருத்தம் வரும், அந்த நேரம் நான் குண்டலி தாயை குணப்படுத்தி தாங்கன்னா அது கொஞ்ச நேரத்துல எல்லாம் போகுது. வெரி குட், வெரி குட், வெரி குட். அந்த உடல் சோர்வு வந்து எனக்கு இருந்துகிட்டே இருக்கு மேடம். அது உடல் டயர்டா ஆஹா, அதிகமா அது வந்து நீங்க என்ன செய்யணுமெண்டா, நீங்க இது செக் பண்ணினீங்களா உங்களோட வைட்டமின்ஸ் அதுகள் உடல் பாடியில அதுகள் ஓகே இருக்கா? அதுகள் கொஞ்சம் பார்த்தா சரி. நான் அது பார்த்து ஒரு கொஞ்ச நாளே கொஞ்சம் வைட்டமின்ஸ் அப்படி எடுங்க. இந்த உடல் சோர்வுக்கு நிச்சயமா வைட்டமின் டி வந்து உங்களுக்கு அங்க பிரச்சனை இருக்காது, வெயில் அதுகள் காணி. ஆனால் செக் பண்ணுங்க, வைட்டமின் டி, B12 ரெண்டும் முக்கியம் உடல் சோர்வுக்கு. ஸோ அதுக நீங்கள் செக் பண்ணணும். ஏண்டா அது உடலை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு ஆரோக்கியம் அந்த தேவைதானே. ஸோ வெரி குட். ஸோ இன்றைக்கு ஸ்ரீ மாதாஜி சொன்னார்கள், அந்த தாமரை போல் பற்றில்லாது இருக்க வேண்டும் என்று. ஸோ அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், இப்போ இந்த தாமரையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அது சேற்றில் தான் வளரும். தாமரையை வேற எங்கேயாவது நீங்கள் வளர்க்க முடியுமா? உங்களோட இப்போ எங்களோட கார்டனில் கொண்டு சும்மா நிலத்தில் நட்டால் வருமா? வராது. என்ன அது வந்து சேற்றில் தான் அது வளரும். ஆனால் அந்த சேற்றில் வளர்ந்தாலும் இந்த இலைகளையும் பூக்களையும் பாருங்கள், அந்த சேற்று அழுக்கு தண்ணிக்கு மேலால வெளிவருது. எங்க சூரிய கதிர்களை நோக்கி வெளிவருது. இந்த இலைகள்லயோ இந்த தாமரை மலர்கள்லயோ ஏதாவது சேரொட்டி இருக்கா? இல்லை. அப்ப இந்த தாமரையும் இந்த இலைகள் தாமரை இது இந்த இயற்கையில் நமக்கு ஒரு நல்ல ஒரு பாடத்தை தருகின்றது. சேற்றில் தான் வளர வேணும், ஆனால் அந்த சேற்றில் ஒட்டாது தூய்மையாக அந்த சேற்றில் ஒரு பட்டும் இல்லாது வெளிவந்து இந்த சூரியனை நோக்கி சூரிய கதிர்களை பெற்று அந்த பூ மலர்ந்து ஒரு அழகை தருகின்றது. அது மட்டுமல்ல நறுமணத்தை தருகின்றது. அது மட்டுமல்ல வண்டுகள் போன்ற பூச்சிகள் எல்லாம் இந்த இரவு நேரங்களில் அந்த தாமரை மலரில் இருக்க தாமரை மலர் அப்படி மூடி அவற்றுக்கு ஒரு வீடு மாதிரி அமைகின்றது, அவற்றை பாதுகாக்கின்றது. ஸோ தன்னால் முடிந்த அனைத்தையும் நன்மைகளை செய்கின்றது. அதே போல்தான் நமது வாழ்வும். இந்த உலகில் நாம் வாழ வேண்டும். இந்த உலகம் சேறு மாதிரி பிரச்சனைகள் நிறைந்தது. ஆனால் அந்த பிரச்சனைகள் நமக்கு தேவை. நாம் நம்மை உறுதியாக்கி அவற்றிலிருந்து தூய்மையாக இந்த சலனம் நிறைந்த உலகில் டெம்டேஷன்ஸ், அதாவது நிறைய தூண்டுதல்கள் நிறைந்த இந்த உலகில் நாம் அவற்றில் பற்றில்லாது தூய்மையாக எமது வாழ்வை நாம் சரியான பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பது அதுதான் சரணாகதி. ஸோ சரணாகதி என்பது நமக்கு வேண்டாதவற்றை விட்டு நாம்
அந்த மனதில் அமைதியான ஒரு தியான நிலைக்கு செல்ல வேண்டும். அந்த தியான நிலையே எம்மை இந்த இறை சக்தியோடு எம்மை இணைக்கும். அந்த இணைப்பே எமக்கு அவசியம் எமது வளர்ச்சிக்கு. அந்த இணைப்பு, அந்த ஒரு நண்பனின் உறவு மாதிரி இந்த உறவு எமக்கு, இந்த உறவு, இந்த தொடர்பு எமக்கு எமது வாழ்வின் முன்னேற்றத்துக்கு எமக்கு அவசியம், இந்த தியான நிலை. ஸோ லக்ஷ்மி, மிக்க மிக்க நன்றி. நீங்கள் தொடருங்க. இப்படி ஒரு 3 மாதம் நீங்கள் விட வேண்டாம். 3 மாதம் தொடருங்க. நிச்சயமா உங்களை இதுல இருந்து விடுபடுவீங்க. நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய முன்னேற்றம் கிடைக்கும். உடல் ரீதியாக, மன ரீதியாக, உணர்வுகள் ரீதியாக, உள ரீதியாக, மற்ற ஆத்ம ரீதியாக. ஆத்ம ரீதியான முன்னேற்றம் என்பது நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய செயல்கள் எல்லாம் ஒரு நல்ல நிலைக்கு வரும். ஸோ அது நம்மை வாழ்வில் முன்னேற்றி கொண்டு போகும். ஓகே ஓகே, நன்றி, மிக்க நன்றி லக்ஷ்மி. நீங்கள் இவ்வாறு நீங்கள் இதன்றது இங்கே நிறைய பேருக்கும் அது உதவும். சில பேர் கதைப்பதற்கு கொஞ்சம் தயங்குகின்றார்கள். ஆனால் இவ்வாறு இதண்டும் போதுதான். நமக்கு முதலில் இருதயத்தை திறந்து நாம் கேட்க வேண்டும். கேட்கும் போது கிடைக்கின்றது. இதையே தான் சொல்லுங்க. சந்தேகங்கள்ல ஆசிரியர்கள்ட்ட தானே கேட்க முடியும். என்னண்டு? இந்த சந்தேகமும் அதை கற்பித்து தர ஆசிரியர்கள்ட்ட தானே கேட்க முடியும். நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. நாங்க வந்து ஸ்ரீ மாதாஜி எங்களை வந்து எங்களுக்கு அந்த அளவுக்கு அதான் இந்த ஒரு எமக்கு ஒரு மிக்க ஒரு நட்பு சக்தி, தாய் சக்தி மட்டுமல்ல, நட்பு சக்தியும். ஸ்ரீ மாதாஜி என்ன பிரச்சனை என்றாலும் நாங்கள் அந்த கேட்கும் போது அவர் எமக்கு அதற்கான திறனையும் அறிவையும் தந்திருக்கின்றார். அந்த திறனும் அறிவும் எங்களை வளம்படுத்தியது. அது இன்றைய உரையில சொன்ன போல நாம் முதல் எம்மை வளம்படுத்திய பின்பு இதை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கலாம். அந்த கொடுக்கும் போதும் எவ்வளவு ஒரு ஆனந்தமும் ஒரு சந்தோஷமும் நமக்கு கிடைக்கின்றது. ஸோ அந்த நிலைக்கு ஸ்ரீ மாதாஜி தான் நம்மை ஆக்கினார். அவர் தந்த அறிவு, அவர் தந்த திறன் நாம் மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். ஸோ நிச்சயமாக நீங்கள் எதுவானாலும் நீங்கள் கேளுங்க. தியானத்துக்கு என்ன உதவி, உங்களுடைய என்ன பிரச்சனை என்றாலும் சொல்லுங்கள். அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கின்றது சயோகாவில். ஸோ அடுத்த வகுப்பில் இருந்து நாம் மீண்டும் கூட சக்கரங்கள், ஒவ்வொரு சக்தி மையங்களையும் நாம் பார்ப்போம். இவ்வளவு வகுப்பும் நாம் இடது நாடி வலது நாடியின் முக்கியத்துவத்தை நாம் பார்த்தோம். மற்றும் இந்த தியான நிலையின் முக்கியத்துவத்தை பார்த்தோம். ஸோ இந்த நிலைக்கு நாம் செல்லுவதற்கு எம்மை நாம் அணுக வேண்டும். ஸோ எம்மை நாம் எவ்வாறு அணுகுவது? சில நேரங்களில் இரு கைகளையும் விரித்து மௌனமாக இருக்கும் போது அது நாம் கொஞ்சம் இந்த தியானத்தில் வளர்ந்தால் அது இலகுவாக இருக்கும். சில நேரங்களில் நாம் ஒன்றும் சொல்லாமலே அந்த நிலைக்கு ஒரு அமைதி நிலை நமக்கு கிடைக்கும். சில நேரங்களில் நமக்கு அது கிடைப்பதில்லை. ஏனென்றால் மனதில் எண்ணங்கள், பிரச்சனைகள் தொந்தரவு செய்து கொண்டிருந்தால் அந்த தியான நிலைக்கு போக முடியாது. அந்த நேரம் நாம் எம்மை அணுக வேண்டும். எவ்வாறு நாம் எம்மை அணுகுவது? அதாவது நமது ஆத்மாவை நாம் அணுக வேண்டும். எவ்வாறு நாம் அந்த ஆத்மாவை அணுகுவது? பிரார்த்தனைகள் மூலம், உறுதிமொழிகள் மூலம். இந்த பிரார்த்தனைகள், உறுதிமொழிகள் தான் மந்திரங்கள். ஸோ ஆரம்பத்தில் நாம் பிரார்த்தனைகள் மூலம் அணுகுவோம். நமது அடுத்த கட்ட வகுப்பில் அந்த பிரார்த்தனைகள் உறுதிமொழிக்கு சமமான சமஸ்கிருத வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் மந்திரங்கள் என்று சொல்லுவார்கள். எல்லாம் சக்தி வாய்ந்தது. நமது பிரார்த்தனைகள், உறுதிமொழிகள், நாம் எமது சொந்த மொழியில் கூறும் உறுதிமொழிகள் எமக்கு விளங்கக்கூடியதாக. பின்பு சமஸ்கிருத மொழியில், இந்த சமஸ்கிருத மொழி என்பது குண்டலினி எண்ணெய் ஒவ்வொரு சக்கரங்களுக்கு ஊடாகவும் செல்லும் பொழுது ஏற்படுத்தும் ஸ்வரங்கள், ஒலி.
அந்த ஒலியே சமஸ்கிருத மொழியாக வந்தது. எனவே நாம் சமஸ்கிருதத்தில் சொல்லும்போது அது இன்னும் கூட பலனளிக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ எல்லாமே சக்தி வாய்ந்த மந்திரங்கள். எனவே பிரார்த்தனை இதயபூர்வமாக உங்களுடைய இதயத்தில் இருந்து எது வருகின்றதோ, எந்த பிரார்த்தனையோ உறுதிமொழியோ அனைத்தும் சக்தி வாய்ந்த மந்திரங்கள். ஸோ இப்பொழுது நீங்கள் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம், சந்தேகங்கள் இருந்தால். இப்போ மேம் குளிர் நிலை அடைகிற வரைக்கும் நாங்க அந்த தியானத்துல இருக்கணுமா? அந்த அந்த பயிற்சி அந்த குளிர் நிலையை நாங்க காண்றதுக்கு தான் சரி அப்படியா? அதுதான் அந்த குளிர்நிலை தான் உங்களோட தியான நிலை. என்ன அந்த நிலை, அது ஆரம்பத்தில் கொஞ்சம் நேரம் எடுக்கலாம், ஆனால் பிறகு கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு கெதியாக கிடைக்கும். ஒரே ஒரு இது அணுகுங்க, என்னென்னா அந்த எண்ணங்கள் தான். அந்த மனதில் எண்ணங்கள் இருந்தால் உங்களோட கவனம் தூய்மையாக இருக்காது. அப்போ கவனத்தை நீங்கள் தூய்மையாக வைக்கலாது தலை உச்சியில். அப்போ உடனே என்ன இதண்டா அந்த கவனம் எண்ணங்கள் வரையக்குள்ள நீங்கள் சொல்லுங்கள், நான் இந்த எண்ணங்களை மன்னிக்கின்றேன் தாயே, என்னை தியான நிலைக்கு கொண்டு செல்லுங்கள் என்றுட்டு இந்த ரெண்டு கையையும் வைத்து அந்த கவன பயிற்சியை செய்தால் நீங்கள் இலகுவாக அந்த குளிர்ச்சியை அடையக்கூடியதாக இருக்கும். சில நேரங்களில் நாம் இருப்போம், ஆனால் மனம் எங்கேயோ எல்லாம் விளைஞ்சு கொண்டு இருக்கும். என்ன ஒரு மணித்தியாலம் இருந்தாலும் மனம் எங்கேயோ எல்லாம் போய் கொண்டிருக்கும். அந்த நிலைக்கு விடக்கூடாது. போய் இருந்த உடனே டக்கண்டு உடனே நீங்கள் யோசிக்கணும், நான் ஸ்ரீ மாத்திச்சி எனது குருவின் முன்னால் அமர்ந்திருக்கின்றேன். அப்போ அந்த கவனம் பெற வேண்டும் நமக்கு. அப்போ உடனடியாக உள்முகமாக கொண்டு போனால் ஒரு 10-15 ஒரு அரை மணி தியானத்தில் நாங்கள் தியானத்தை முடிச்சிடலாம். ஸோ அந்த தியானத்துக்கு போகிற நேரம் நாங்கள் கொஞ்சம் அதில் தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இப்போ இப்படி பெட்டராக இருக்கு தானே உங்களுக்கு? இப்போ முந்தி வந்ததை விட ஆரம்பத்தில் இருந்ததை விட இப்போ பெட்டராக ஆக்கி கொண்டு வருதா? பெட்டர் ஆயிடுச்சு. கொஞ்சம் ஸ்கூல்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வந்துட்டு போகும். தியான நேரம் தியான நேரம் ஸ்கூல்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு. நீங்க டீச் பண்றீங்க இப்ப? டீச் இருக்குதான். அதான் சின்ன சின்ன பிரச்சனைகள் அதுகளை இன்றைக்கு இருக்குது. என்ன இன்றைக்கு இந்திய மெத்தட் வந்து சரணாகதி என்றால் அந்த பிரச்சனையை விட்டுட்டு நீங்க பார்த்து கொண்டுருங்க, அது எப்படி தீர்வு ஆகுதுண்டு. அவ்வளவுதான். இப்ப எங்களுக்கு சூடா வருது, குளிரா வருது, தலை வலிக்குது, சைனஸ் பிரச்சனை இருக்குன்னு நீங்க என்ன செய்தீங்க? தியானத்துல அதை அப்படியே விட்டுட்டு அதை பார்த்து கொண்டு இருந்தீங்க. என்ன பார்த்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து இம்ப்ரூவ் ஆகுறீங்களா? என்ன அதே மாதிரி தான் உங்களோட வாழ்க்கையில என்ன பிரச்சனை, என்ன பள்ளிக்கூடத்துல பிள்ளைகளோட பிரச்சனையா இருக்கலாம், அல்லது உங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன்ஸோட பிரச்சனை, அல்லது எது என்ன பிரச்சனை என்றாலும் என்ன செய்யணுமெண்டா அதை நீங்க விட்டுட்டு அதை பார்க்க ஆரம்பியுங்க. இதைத்தான் இந்த பொறுமையோடு அமைதியோடு சாட்சி பாவ நிலையில இருக்கிறதுன்றது. அதை நீங்க அது உங்களோட பிரச்சனை தான், ஆனா உங்களோட பிரச்சனை என்றாலும் நீங்க அதை வெளியில இருந்து நீங்க பாக்குற மாதிரி கவனத்தை வச்சு பார்த்து கொண்டுருங்க. உங்களோட மன திருப்திக்கு வேணுமெண்டா ஒரு பிரார்த்தனையே செய்யலாம். தாயே, இந்த பிரச்சனையை பார்த்து கொள்ளுங்க, நீங்களே பார்த்து கொள்ளுங்க. உங்களோட மன திருப்திக்காக இந்த பிரார்த்தனையை நீங்க சொல்லிட்டு நீங்க தொடர்ந்து அதை பார்த்து கொண்டுருங்க. ஒரு நாள் முழுக்க நீங்க பார்க்கலாம். அதுக்கான தீர்வு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஒரு தெளிவடைகிற மாதிரி இருக்கும். சிலது உடனேயாகவும் போகும், சிலது கொஞ்சம் நேரம் எடுக்கும், ஆனா நிச்சயமா அது மாறுறதை நீங்க பார்ப்பீங்க. ஸோ இப்படியான அனுபவங்கள் வர 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 உங்களுக்கு நம்பிக்கை வர ஆரம்பிக்கும். நம்பிக்கை இல்லாம என்ன சும்மா செய்யல, அது என்ன அவைகள் இதை 15 இந்த மந்திரத்தை 20 தரம் சொல்லு, உனக்கு இது கிடைக்கும், அல்லது அதை செய் இது கிடைக்கும், அப்படியே ஒன்று இல்லை. என்ன அப்படி ஒன்று இருந்தா ஏன் இந்த உலகம் இப்படி இருக்குது?
சொல்லுங்க அது பாப்போம். உண்மைதான். ஆ அது உண்மைதான். ஆ இப்ப ஒரு மந்திரத்தை தந்து இது 108 தரம் சொல்லு உனக்கு இது நடக்குமெண்டா, அ- அப்படி இருந்தா அப்ப அது எல்லாரும் செய்தா அது நடக்கணும் என்ன? அப்ப இவ்வளவு இலகுவாக போயிடும். அப்படி ஆ, இருக்கா? அப்படி ஒன்று இருக்கா? இல்ல. இல்லாதால இந்த உலகம் இப்படி போகுது என்ன? எல்லாம் எங்களுக்குள்ள இருக்குது. நாங்க முயற்சி செய்ய வேணும் என்ன? ஆமா. ஆ. ஏண்டா எங்களுக்கு சுதந்திரம் இருக்கு. அதுதான். இப்ப மரத்தை நீங்க மரம் பாத்தீங்கன்னா நட்ட இடத்துலயே நிக்க வேண்டியதுதான். வேற இதுல கல்லு கிடக்குன்னுட்டு எழும்பி ஓடி போய் அங்கால நிக்கல. அதென்ன? அப்ப கல்லு வந்தா அதை அதை எதிர்கொண்டே ஆக வேணும். அப்ப என்ன செய்யுது? சண்டை பிடிக்காம புத்தியா அதை சுத்தி போய் அந்த கல்லை சுத்தி தன்னை தன்னை பலப்படுத்தி கொள்ளுது. ஆனா எங்களுக்கு என்ன சுதந்திரம் என்ன? மரத்துக்கும் எங்களுக்கு என்ன வித்தியாசம்னா எங்களுக்கு சுதந்திரம் இருக்கு. அப்ப இந்த சுதந்திரத்துல எங்களோட கவனத்தை மரம் ஒரு இடத்துல நிக்கிற மாதிரி எங்களோட கவனத்தை ஒரு இடத்தை வைக்க முடியல. ஏன்னா எங்களோட சுதந்திரத்துல நாங்க இங்கெல்லாம் வெளியெல்லாம் விடுறோம் என்ன? ஆனா அந்த சுதந்திரத்துல நாங்கள் அதை கொண்டு வர வேணும். அப்ப கொண்டு வரையக்கிட்டு அப்ப அது அது எங்கட சக்தி என்ன? அப்ப எங்கட தன்னம்பிக்கை எங்கட சக்தியும் தேவை. அதே நேரம் எங்களுக்கு உதவியும் தேவை. அப்பதான் அங்க தெய்வீகம் வருது எங்களுக்கு உதவிக்கு. ஸோ இந்த தத்துவத்தை நாங்க இந்த ஆத்ம தத்துவத்தை இந்த ஆத்ம தத்துவம் இந்த அன்பு தத்துவத்தை நாங்க சரியா விளங்கி கொண்டோம்டா உண்மையிலேயே வாழ்க்கை ஒரு 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 மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான வாழ்க்கையா போகும். என்ன வெளியில நடக்கிறதுல எதுவுமே உங்களை பாதிக்காது. இப்ப இந்த மற்றவர்கள் பழையவர்கள் சொல்லுங்க உங்களுடைய அனுபவங்களை. மதி, வதனா, சந்திரிகா இவர்கள் எல்லாம் இப்ப சந்திரிகா வதனா இலங்கையிலிருந்து ஜாயின் பண்றார்கள். தர்ஷினியும் இலங்கை கொழும்புல இருந்து தான். ஆனா அவங்க அவங்களோட ஃபோன் பிரச்சனையால அவங்களுக்கு அன்மியூட் பண்ணி கதைக்க முடிகிறது இல்லை. ஸோ அவர்கள் எல்லாம் இப்ப சந்திரிகா வதனா எல்லாம் இப்ப ஒரு வருஷத்துக்கு மேல 2 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். தர்ஷினியும் ஒரு 2 வருஷம் அவங்களோட இருக்கிறாங்க. மதி அவங்க ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல இப்ப நிறைய அவங்க மற்றவர்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க நிறைய. ஸோ நல்ல அனுபவங்கள் அவங்களுக்கு எல்லாம் இந்த தியானத்துல. மற்றது இன்று இணைந்திருந்த ஸோ இன்று தனபாலன் என்று ஒருவர் இணைந்திருந்தார். அவர் எழுதியிருக்க தேங்க்ஸ் ஃபார் த லெசன். மே த ஆல்மைட்டிஸ் பிளெஸிங்ஸ் ஷவர் ஆன் த டீம் டு சர்வ் ஆல். ஸோ இந்த இன்றைய லெசனுக்கு நன்றி தெரிவிச்சிருக்கிறார். மற்றும் இந்த எமக்கும் அவர் ஒரு அன்பான வார்த்தை எழுதியிருக்கிறார். இந்த எல்லாம் வல்ல இறைவனுடைய அந்த ஆசீர்வாதங்களை நாம் அனைவருக்கும் கொண்டு செல்வதற்கு அவரும் அதை விரும்புகிறார். அவரும் அதற்கு வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார். ஸோ அன்மியூட் பண்ணலாம். எல்லாரும் கதையுங்கோ, நேரம் போகுது. நான் இப்பொழுது ஒளிபரப்பை நிப்பாட்ட போகின்றேன். ஸோ ஜூம் மற்றும் நமது ஃபேஸ்புக்கில் இணைந்த அனைத்து அன்பர்களுக்கும் நமது அன்பான
வணக்கங்களும் நன்றிகளும் இன்றைய தியான வகுப்பில் இணைந்து கொண்டதற்கு. உங்கள் அனைவருக்கும் இந்த வகுப்புகள் உங்கள் வாழ்வில் எப்பவோ ஒரு தருணத்தில் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்யும், உங்களை மாற்றும், உங்களை நல்ல ஒரு ஆளுமை நிறைந்தவர்களாக மாற்றும் என்று நம்புகின்றோம். உங்கள் கருத்துக்கள், உங்கள் கேள்விகளை நீங்கள் தயங்காது எம்மை கேட்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.